சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரண நினைக்காத நீ. முதல்ல இங்க இருக்கிற உடம்பிறப்புக்கெல்லாம் நான் சொல்றேன். பலவீனமான மனம் கொண்டவர்கள், பெற்றோர்கள், இவங்கெல்லாம் இதுல பார்க்க கூடாதுன்னு சொல்லுவான் பாரு. அந்த மாதிரி இங்க வராத, உனக்கு இது வேலை கிடையாது. புரியுதா? இங்க இருந்தா இறங்கி அடிக்கிற மட்டும் தான் வேலை. இந்த இனத்துக்கு இந்த மண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு, அங்கே நிற்கும் முதல் ஆள் திமுக தொண்டனாகத்தான் இருப்பான். அதற்கு ஏற்ப தெம்பு, திராணி, தைரியம் இருந்தா இங்க வா, இல்ல வராத. நினைச்சு பார்க்கணும். நாம எல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகளாகிய அண்ணன்மார்களும் சரி, தம்பிமார்களும் சரி, கணவன்மார்களும் சரி, ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பட்சத்துல நமக்கு மாசம் மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து நான் தகப்பனாகவும் தந்தையாகவும் தன்னை வராத ஆளு என்ன இருக்கிறீங்களா? வரல அப்படின்னா அடுத்த மாசம் கண்டிப்பா வருகிறது. அதை தருவதற்கான முயற்சிகள் இங்கே எடுக்கப்படும் என்பதை இந்த கூட்டத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காகத்தான் உரிமை தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த வறுமை இல்லை, பட்டினி சாவு இல்லை, நம்ம பார்த்திருக்கிறோமா? இதெல்லாம் இல்லை என்று கூட இருக்கிறது. நலத்திட்டங்கள் ஒரு பட்டியல் போட்டாலும் கூட என்னென்ன இந்த திராவிட மாடல் அரசுல இல்லை அப்படின்னு பட்டியல் போட்டு கூட நம்மளால சொல்ல முடியும். பார்த்து பார்த்து பல திட்டங்களை எல்லாம் விடியல் ஆட்சி என்ற பெயர் வைத்து வந்து போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயணங்கள் தான். இதுல எல்லாருமே நம்ம விடியல் பயணங்கள், போக்குவரத்து வசதிகள் எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? 2வது பிறந்தநாளை முன்னிட்டு திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்க பெருமுறை கூட்டம் தலைமை பொறுப்பேற்கும் ஒன்றிய கழக செயலாளர் எமிலி வடக்கு வரவேற்புரை ஆற்றிருக்கும் எமிலி இளைஞரணி ஏ ஆதிராஜ், எமிலி ஒன்றிய இளைஞர் துணை அமைப்பாளர் பி வெங்கடேசன், முன்னிலை பி எஸ் முரளி பிரசாத். பேச காரணமே நம்ம தமிழக தலைவர் அவர்கள். பேர் எதிரில் நான் பேசுறேன் ஒன்றே நிக்கிறேன்னா அது நம்ம தலைமைதான் முக்கிய காரணம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு அரசியல் நின்று இந்த மாதிரி இங்க பைக் பிடிச்சி பேசுற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கொடுத்தவரே நம்ம தளபதி அவர்கள் தான். இங்க ஒரு குடும்பத்திலாவது நம்ம திமுக கொண்டு வந்த நல்ல நல்ல திட்டங்கள் ஒரு குடும்பத்திலாவது நம்ம பயன்பெறும். காலை உணவு திட்டத்திலாவது நம்ம குழந்தைக்கு பயன்பெறாங்க. காலேஜ் படிக்கிற இருக்கிற பெண்களுக்கு அங்க புதுமை பெண் திட்டத்துல பயன்பெறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா உரிமை தொகை நீங்க வீட்டுல யாராவது ஒன்றாவது வாங்குறீங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு பயனுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை நம்ம இந்த ஆட்சியில பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய வடக்கு ஒன்றிய கழக செயலர் மணிவண்ணன் அவர்களே மற்றும் நம்முடன் வந்திருக்கின்ற அமைப்பாளர்களே, நம்முடைய அனைவருக்கும் மேலான நம்முடைய மேலதிகாரிகளுடைய என்னுடைய மேலான சொந்தங்களே, அனைவருக்கே நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் எல்லாரும் பேர் சொல்ல முடியாது, அதனால பேசிக்கோங்க. அதனால நீங்களாம் எனக்கு பாதி பேருக்கு பரவாயில்ல தெரியும், உங்களே எனக்கு தெரியும். அதனால நம்ம ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. நம்மளாம் இந்த எலெக்ஷன்ல நம்ம நலத்திட்ட உதவிகளாம் சொல்லக்கூடிய தம்பி பேச்சாளர் சொல்லுவாரு. அதனால வருகின்ற இந்த 2026 தேர்தலில் நீங்களாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை நீங்களாம் வாழ்த்தாக்கெல்லாம் போடுவீங்க. அதனால எல்லாம் வாழ்த்து போட்டு நம்ம எல்லாம் நம்முடைய தலைவருடைய அறிமுக கூட்டத்தை உங்களை எல்லாம் அழைக்க முடியவில்லை. அதனால் நானே உங்களை அழைத்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் முன்னாடி இருந்த பெருமாள் அண்ணன் என்ன உதவி செய்தாரோ அதே மாதிரி நான் உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். எங்கள் தங்கம் படம் பார்த்தீங்களா? எங்கள் தங்கம் படத்துல எம்ஜிஆருக்கு வாடி ஒரு பாட்டு எழுதினார். என்ன பாட்டு தெரியுமா?
நான் அளவோடு ரசிப்பவன். அதுக்கு அடுத்த வார்த்தையே கிடைக்கலையா அவரு கிட்டத்தட்ட காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ரத்தனையை மெட்டு வாயெல்லாம் ஃபுல்லாகி போட்டான். அப்ப கலைஞர் வந்தாரா, என்னப்பா இது மாதிரி வாயெல்லாம் ஃபுல்லா இருக்கு அப்படின்னாரா. அடுத்த லைனே கிடைக்கலண்ணா அப்படின்னாரா. யாருக்கு எழுதுற பாட்டு? உங்க நண்பருக்கு தான் எழுதுறேன்னு சொன்னாராம். எதையும் அளவீட்டு கொடுப்பவன் எழுதினாராம். நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவீட்டு கொடுப்பவன் சொல்லிட்டு ஏது சொன்னது கலைஞர் எம்ஜிஆர். ஆனா கைத்தட்டல் மொத்தமே எம்ஜிஆர் தான். அதனால அந்த நான் அதே கலைஞர் இப்ப இருந்திருந்தாருன்னா, நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவீட்டு கொடுப்பவன் சொன்னார் பத்தியா. நம்ம தளபதிக்கு என்ன எழுதிருந்தோம்னா, எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்து போய் கொடுக்குறாருன்னு எழுதிருப்பாரு. கரெக்டா மனுஷனா கை தட்டலாங்க. அதனால ஒரு வீட்டிலே பாருங்க, ஒரு பயனாளி, மகன், மகள், அம்மா, முதியோர், ஏதோ ஒரு விதத்துல அவங்க எல்லாரும் இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, பஸ்ல நாங்க மட்டும் தான் போறோமா, ஆம்பளைங்க போறது இல்லையா? அவர் ஏன் என்ன செஞ்சிருக்காரு? ஆம்பளைங்களோட பலுவை குறைச்சிருக்காரு, பெண்களோட தரத்தை உயர்த்திருக்காரு. அதுதான் உண்மை. அவங்கள இதுவா கொடுத்து அவங்கள இதுவாக்க விரும்பல, அவங்களுடைய சுமையை குறைச்சி இவங்களுக்கு வெளியே கொண்டு வந்திருக்காரு. அதனால மகளிர் சுய உதவி குழுவாட்டம் கிட்டத்தட்ட பாருங்க, பேங்க்ல நிறைய பேருக்கு கடன் கரெக்டா கட்டினா கரெக்டா பண்ணிட்டு போறாரு. அதனால தயவு செய்து சொல்ற மக்களே, இது 4 வருஷம் என்னதான் முன்னாடி அவங்க நிர்வாகம் பண்ணாங்க, இதுல இவர் என்ன குறை வச்சிருக்காரு நீங்க கொஞ்சம் பாருங்க, சிந்திச்சு செயல்படுங்க. தயவு செய்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக பெருவாரியான வாக்குகள், அதுவும் மேலேறு கிராமத்துல பட்டாசு சத்தம் திமுக கேட்கறது உங்க இருதரம் கூட்டி கேட்டுக்கொண்டு என் சிறு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நடைபெறும் தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவை தேர்தலை பிரச்சார கூட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இது தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் வடக்கு ஒன்றிய செயலாளர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிகமாக பேச விரும்புகிறேன், நான் நிறைய நேரம் உட்காந்து டைம் ஆகிப்போச்சு. ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். அதாவது இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சி அமைச்சு முக்கியமா பெண்களுக்கு தான் நிறைய சலுகைகளை செய்து கொண்டிருக்கிறாரு. அது எல்லாமே கண்கூடா தெரியும். தம்பி மணிவண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதோ ஒரு பயணம் அடைஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்க எல்லாம் எங்களுக்கு ஆர்வ தரமாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கொண்டு வரப்படுகிறேன். 102வது பிறந்தநாள் விழா மற்றும் முத்தமிழர்களின் வாரிசு முத்துவேல் கருணாநிதி தளபதி ஸ்டாலின் அவர்களின் பொற்கால ஆட்சியில் 4 ஆண்டு சாதனை விளக்க பெருமுறை பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் நிபி வடக்கு பகுதி செயலாளர் CS மணிவண்ணன் அவர்களே, வரவேற்பு அமர்ந்திருக்கும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஏற்கனவே தமிழக டாக்டர் கலைஞர் அவருடைய ஆட்சியில மிக சிறப்பான திட்டம், சிறப்பான செயல்வடிவம் கொண்டு அவர் நம்ம விட்டம் இருந்தாலும் அவருடைய திட்டத்தை தொடர்ந்து நம்முடைய தளபதியார் அவர்கள் இன்று பதிவேற்ற நாளிலிருந்து இன்று வரை 5வது ஆண்டு தொடக்கத்தில் ஏகப்பட்ட தலைவர்கள் அவர் எப்போ ஒரு 10 முதல்வராக பதிவேற்ற முதல் கையெழுத்து. அதுபோல இன்று தேர்தல் வாக்குறுதியை 90% நிறைவேற்றுவார். பொதுமக்கள் பெண்களாக கூடுதலாக அதிகமாக ஒரு குடும்ப நலத்துக்கு பெண்களுக்கு மட்டும்தான் ஆணுக்கு இருந்தா கூட ஆணுக்கு சம்பாதித்து குழுதான் தெரியுமா, சிக்கனமா தகவல் தெரியுது, சிக்கனமா தேவைக்கு பெண்கள் தெரியும். ஆனால் முக்கியத்துவம் இந்த தலைமை ஆட்சியை பெண்கள் தான் கொடுத்திருக்காரு. அது மட்டுமின்றி இந்த மகளிர் உரிமை தொகை எண்ணிக்கை பெறாதவர்கள் 90% கிடைத்திருக்கும். 1,17,00,000 பேருக்கு கிடைத்திருக்கு. எண்ணிக்கை பெறாதவர்கள் அடுத்த மாதம் 15 அக்டோபர் 15 வீடு தேடி வாங்க. நம்ம தலைமை ஆட்சியில் நீ யாரும் போகல, அந்த பணியாளர் வீடு தேடி வராங்க. வீடு தேடி கல்வி, இல்ல தேடி மருத்துவம், அதுவே வீடு தேடி வராங்க. மக்களை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அது மட்டுமின்றி 1000 ரூபாய் கொடுத்ததும் உயர்த்தி கொடுத்து வாய்ப்பு இருக்குது. பொதுமக்களாக நீங்கள் நிதி ஊழியர்கள் பெண்களாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு வருகின்ற சட்டமன்றத்தில் எப்படி நாடாளுமன்றத்தில் ஒன்றித்தலைவரமா பார்த்தேன் எவ்வாறு திமுக வாக்களித்தீங்க. நம்ம ஜெகத்தில் இருந்து இந்த தோழிக சட்டமன்றத்தில் அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் பாராட்டினார். அதே போல வருகிற சட்டமன்றத்தில் யார் வேட்பாளர்கள் பொதுமக்களை நீங்கள் இந்த ஆட்சி தொடரணும், உங்களுக்கு 1000 ரூபாய் திரும்ப கண்டினியூவா கிடைக்கணும்னா திரும்ப ஒரே தொழிலை மாற வேண்டும். அதுக்கு நீங்க வாய்ப்பு அளிக்க வேண்டும். 200 படிப்பு வரலாறு கேட்டுக்கொண்டேன். பேச வாய்ப்புக்கு நன்றி. அன்பார்ந்த
வந்து சொன்ன தந்தை பெரியார் அவர்களை நினைவு கூர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் ஒன்றிய இளைஞரணி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாள் விழா முன்னிட்டு திராவிட மாடல் அரசினுடைய 4 ஆண்டு சாதனை விளக்க திருமண கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நெமிலி வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு ஐயா திரு PS மணியன் அவர்களே, முன்னதாக வரவேற்புரையாற்றிய நெமிலி ஒன்றிய இளைஞரினுடைய துணை அமைப்பாளர் A ஆதிராஜ் அவர்களே, P வெங்கடேசன் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கின்ற ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞரினுடைய துணை அமைப்பாளர் ஆற்காடு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பண்ணன் திரு ஜெயல் ஈஸ்வரப்பன் அவர்களே, M விஜய் அவர்களே, கூடியிருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, வழிநடத்த இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேசும்போது இந்த அவர்களே இவர்களே என்று சொல்கிறேனே, இந்த அவர்களுக்கு முன்னால ஒரு 100 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு தெரியுங்களா? இன்னைக்கு என்னுடைய பேர் பி ஈரா தமிழ்வாணன், BMA படிச்சிருக்கேன். எங்க அப்பா என்ன படிச்சாருன்னு கேட்டா 12வது தான் படிச்சாரு. எங்க தாத்தா என்ன படிச்சாருன்னு கேட்டா 3வது தான் படிச்சாருன்னு சொன்னாங்க. அவங்களுடைய பாட்டை, அதாவது அவருடைய அப்பா யார் என்ன படிச்சாருன்னு கேட்டீங்கன்னா என்ன படிச்சாருன்னு தெரியலன்னு சொன்னாங்க. இப்படி படிக்காத இருந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு படித்த சமுதாயமாக மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த இயக்கம். பெண்களுக்கு முதலில் வாக்களிக்கின்ற உரிமையை யார் கொடுத்தது தெரியுங்களா? 1921 சென்னை ராஜதானியில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே முதலாக பெண்களுக்கு தேர்தலில் வாக்களிக்கலாம் என்கின்ற வாக்களிக்கின்ற அந்த உரிமையை வழங்கிய இயக்கம் திமுகவின் முன்னோடியான நீதி கட்சி ஆட்சி. உலகத்திலே யாருக்குமே அப்படி தேர்தலில் வாக்களிக்கின்ற உரிமையை பெண்களுக்கு கொடுக்கல. 1924 தான் இங்கிலாந்துல கொடுத்தாங்க. அதே 1924 தான் நியூசிலாந்துல கொடுத்தாங்க. அதற்கு முன்னாகவே கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய உடன்பிறப்புகள் என்பதை நீங்கள் எல்லாம் பெருமையாக சொல்ல வேண்டும். அதே பெண்களுக்கு தான் முதலில் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை என்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே முதலாக பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று ஆகஸ்ட் 22ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு இந்தியா முழுவதும் வழங்கப்படுகிறது என்று. இதை ஏன் நான் சொல்கிறேன் சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இன்றைக்கு குறை கூறுகிறார்களே, தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற எல்லா பெண்களுக்கும் சொத்தில் சமபங்கு உரிமை வாங்கி கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம். அந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பெண்கள் இன்னைக்கு படிக்கிறாங்க, உள்ளாட்சி அமைப்புகளில் பல்வேறு பொறுப்புகள் இருக்கிறாங்க, பேங்க் ஆபீசரா இருக்காங்க, IAS ஆபீசரா இருக்காங்க, ஆசிரியரா இருக்காங்க, பேராசிரியர்களா இருக்கிறாங்க. எப்படி அந்த பெண்கள் இன்னைக்கெல்லாம் படிச்சாங்க? காமராஜர் காலத்துல படிச்சாங்களா? 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி படிச்சாங்க? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறார். 8ஆம் வகுப்பு வரை பெண்கள் படிக்க அனுப்புனீங்கன்னா 5000 ரூபாய் நான் நிதி உதவி தருகிறேன் என்று சொன்னார். அந்த 5000 ரூபாய் நிதி உதவி சொல்லி அறிவிச்சு விட்டு சட்டமன்றத்தினுடைய வெளியே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், 8ஆம் வகுப்பு வரை பெண்கள் படிச்சா 5000 ரூபாய் நிதி தரேன்னு சொல்றீங்களே, இந்த திட்டம் எங்களுக்கு ரொம்ப புரியல, இது எப்படி என்று கேட்கிறார்கள். நான் கொடுக்கிற அந்த 5000 ரூபாய்க்காகுது பெண்கள் 8ஆம் வகுப்பு வரை படிப்பார்களே, வருவாங்களே, அதுக்காக தான் இந்த திட்டத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. ஒரு திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் கை ரிக்ஷா ஒழிப்பிலிருந்து எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி அந்த கண்ணொலி திட்டம். கண்ணொலி திட்டம்னா வேற எதுவுமே இல்லை, விட்டமின் குறைபாடுனால் மாலைக்கண் நோய் வரும். அந்த மாலைக்கண் நோய் விட்டமின் குறைபாடுனால் வருது. அந்த மாலைக்கண் நோயினால 40-50 வயசுக்கு மேல பெரியவர்களோ அதாவது வயதானவங்க எல்லாம் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாங்க. அந்த மாலைக்கண் நோய்
இன்றைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இல்லாத மாநிலம் அது தமிழ்நாடு மட்டும்தான். அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? தலைவர் கலைஞர் தான் மாலை கொண்டா என்ன பிரச்சனை அப்படின்னு ஆய்வு மேற்கொள்ள சொல்கிறார். அந்த ஆய்வு மேற்கொண்ட பிறகு இது விட்டமின் குறைபாடுனால இந்த மாலைக்கண் நோய் வருது. இந்த விட்டமின் குறைபாடை போக்கணும்னா முறை வருது கண்ணில், அதை சிகிச்சை பண்ணணும். அது ஆய்வு மேற்கொண்டு தமிழ்நாட்டை 5 மண்டலமாக பிரிக்கிறார். நமது நெமிலி வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய இளைஞரணி சார்பில் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் மாபெரும் தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் TS மணிவண்ணன் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய கழக நிர்வாகிகளே, நம்முடைய சம்பத்ராயன்பேட்டை கிளைக்கழக சேர்ந்த நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் JL ஈஸ்வரப்பன் அவர்களே மற்றும் கழக முன்னோடி ராணிப்பேட்டை மாவட்ட கழகத்தினுடைய அவைத் தலைவர் எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற ஆற்றல் மிக்க அருமை அண்ணன் AKS அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பெருந்திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து கழக முன்னோடிகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தெருமுனை பிரச்சார கூட்டம் நம்முடைய சம்பத்ராயன்பேட்டை கிராமத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பல்வேறு கிராமங்களுக்கு சென்று இது போன்ற கூட்டங்களை கலந்து கொண்டிருக்கின்ற வாய்ப்பை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கைத்தறி மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் சாதனை செம்மல் அண்ணன் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். ஆனாலும் அனைத்து கூட்டங்களில் விட நம்முடைய கிராமத்தில் நடைபெறுகின்ற இந்த கூட்டம் மிக பிரம்மாண்டமாக பெரிய அளவில் நடத்தி கொடுத்ததற்காக அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிற இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டு மிக சிறப்பான நிர்வாகத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை வகுத்து சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற திட்டங்களை அவருடைய அருமையான செயல்பாடுகளை பார்த்து அண்டை மாநிலங்கள் மட்டுமல்ல இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவிற்கு மிக சிறப்பான நிர்வாகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் பல்வேறு முத்தாய்ப்பான திட்டங்களை நமக்கு செயல்படுத்தி வருகிறார்கள். ஒரு சில திட்டங்களை மட்டும் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் ஒரு திட்டத்தை அறிவித்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திட்டு வராரு. அந்த திட்டம் உங்களுக்கு தெரியும். குடும்பத்தில் இருக்கிற ஒரு தாய்மார்களுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்குகின்ற இந்த திட்டம் எல்லாருக்கும் 1000 ரூபாய் தானேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கொஞ்சம் வசதியானவங்களாம் நினைப்பாங்க. ஆனால் நம்மளை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் அந்த தேதியான மாதம் அந்த 1000 ரூபாய் வழங்குகிற திட்டன்றது எந்த அளவிற்கு ஒரு அற்புதமான திட்டமாக விளங்கி கொண்டிருக்கிறது. தாய்மார்களுக்கு எப்படி அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் இருக்குது என்று நம்ம ஊடகங்கள் வாயிலாக பார்த்து வேந்து போயிருக்கோம். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 90% எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. 1,16,00,000 மகளிர் இந்த திட்டத்தில் பயன்பெற்று வராங்க. விடுபட்டு போன மகளிர் கூட வருகின்ற ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பங்கள் வழங்கலாம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும். அதே போல் இந்த திட்டம் இந்த முகாம்ன்றது தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 10,000 முகாம்கள் நடத்தி அதன் மூலயமா விடுபட்டு போன பெண்கள் மகளிர் எல்லாம் இதை பயன்படணும் அப்படின்றதுக்காக நம்முடைய முதலமைச்சர் இது போன்ற ஒரு செயல் திட்டங்களை முன்னெடுத்து வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தையும் நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கணுன்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய ஏழை மாணவர்கள் 10வது 12வது வரைக்கும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் பொருளாதார வசதி காரணமாக இடையில் நின்று போயிடுவாங்க. அவர்களுடைய அந்த கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு பெண் பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக புதுமை பெண் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்குகின்ற அந்த உன்னதமான திட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 4,83,000 மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை அடுத்து மாணவர்களும் பயன்பெறும் நோக்கத்துக்காக கல்லூரி படிப்பை தொடர்கின்ற மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குகின்ற அந்த தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை அறிவித்து அதிலையும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3,83,000 மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதே போல் ஏழை பிள்ளைகள் காலையில் கல்வி பயில போகும்போது பசியோடு அவங்க போய் ஸ்கூலில் கல்வி கற்க முடியாதுன்ற சூழ்நிலையில் அதை கருதி, ஏன்னா நம்ம ஏழை கிராம மக்கள்லாம் காலையில் விவசாயத்துக்கு வேலைக்கு போயிடுவோம், குழந்தைகளை கவனிக்க மாட்டோம், அவங்க போய் ஸ்கூலில் பள்ளி படிப்பை ஒழுங்காக படிக்கிறாங்களே கூட பார்க்க மாட்டோம். அதையெல்லாம் உணர்ந்து தாய் மாணவராக விளங்கிக்கிட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஏழை மாணவ செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகின்ற திட்டத்தை அறிவித்து கிட்டத்தட்ட 7 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற இந்த உன்னதமான திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வராங்க. நம்ம பகுதியில் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறோம்.
விவசாயிகளையும் நெசவாளர்களையும் ஊக்குவிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் வகுத்து வராரு. நெசவாளர் பார்த்தீங்கன்னாக்கா கைத்தறி நெசவாளர்களுக்கு மாதந்தோறும் அந்த 300 யூனிட் இலவசமாக வழங்குகின்ற திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் வரை இலவசமாக வழங்குகின்ற திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இது மூலிமா 4,71,000 நெசவாளர் குடும்பங்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வராரு. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தை ஊக்குவிக்கணும் என்பதற்காக இது வரைக்கும் 4 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்கியிருக்காங்க. இந்த ஆண்டு கூடுதலாக 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கணும் முடிவு செஞ்சுருக்காங்க. இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வரார். அதை நம்ம தலைமை கழக பேச்சாளர்லாம் உங்களுக்கு சிறப்பாக எடுத்து சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு செயல்பட்டாலும் ஆனால் நம்ம இப்போ ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை ரொம்பவும் வஞ்சிச்சு வராங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம கல்வி நிதி கூட தராமல் 2,551 கோடியை தராமல் இழுக்கடிக்கிறாங்க. அதே போல் நம்ம கிராமப்புறங்களெல்லாம் குடிநீர் வழங்குகின்ற ஜல்ஜீவன் மிஷன் அந்த திட்டத்தில் ஒரு 4,500 கோடி கொடுக்காம அலக்கழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராமப்புற ஏழை மக்கள் பயன்பெறுகின்ற இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் கூட 4,251 கோடியை தராமல் இழுக்கடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிச்சாலும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிற நிதியை வச்சு சிறப்பான நிர்வாகத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய சேவை இன்னும் தொடரணும். அவருடைய ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த 2.0 திராவிட மாடல் ஆட்சி 2026 தொடரணும்னு சொன்னால் உங்களுடைய ஆதரவுகளாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையை உங்கள் முன்வைத்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரையும் குறிப்பிடாமல் இந்த ஒன்றிய நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு நான் சிறு வயதிலிருந்து மேடையில் பேச கற்றுக்கொண்டது இந்த இடத்தில் தான். என்னுடைய சிறு வயதிலே அண்ணன் TN மாணிக்கம் அவைத்தலைவராக இருந்தார். PM கோவிந்தசாமி ஒன்றிய அவைத்தலைவராக இருந்தார். ஆனால் பல்வேறு கட்டங்களில் இங்கிருந்து ஒரு ஒன்றிய செயலாளர் வர வேண்டும் என்று கிராமத்திலே கழக முன்னோடிகள் எல்லாம் மிகவும் ஆவலோடு இருந்தார்கள். அவர்கள் போராடியும் பார்த்தார்கள். இறுதியிலே உங்களுடைய வேண்டுகோள் ஏற்கப்பட்டு உங்கள் கிராமத்தைச் சேர்ந்த நண்பர் மணிவண்ணன் அவர்கள் ஒன்றிய கழகத்தின் செயலாளராக தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உங்கள் ஊருக்கு கிடைத்த பெருமை என்று சொல்லி இந்த கிராமத்தில் இருக்க ஒரே ஒரு கட்சிக்காரர்களுக்காக 2 வார்த்தை சொல்கிறேன். நான் சிறு வயது முதல் இங்கே ஒரு ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்தது. PM கோவிந்தசாமி என்பவர் நின்றார். அவர் எதிர்த்து அந்த தெருவில் இருக்கிற சண்முகம் என்பவர் நின்றார் பூசணிக்காய் சின்னத்தில். ஆனால் யாருமே PM கோவிந்தசாமி சொந்தம் பந்தம்லாம் போல திமுகவே இருந்தோம். PM கோவிந்தசாமி தேர்தல் காலத்திலே நின்ற போது நெமிலி ஒன்றியத்திலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே திமுகவை சேர்ந்தவர் ஊராட்சி மன்ற தலைவராக இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எப்படி திமுக ஒற்றுமையாக இருந்ததோ அதே போல் இப்போது உங்கள் ஊரிலே ஒன்றிய கழகத்தின் செயலாளர் வந்திருக்கிறார் மணிவண்ணன் தலைமையிலே மீண்டும் திமுக புதிய எழுச்சி பெற்று யார் நின்னாலும் சரி, முனியன் நின்னாலும் சரி, முத்தன் நின்னாலும் சரி, உதயசீரன் சின்னத்தோடு எவன் நிற்கிறானோ அவன் ஜெயிக்க வெற்றி பெற வைக்க நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்று கேட்டு இன்றைய சூழ்நிலையில் இங்க விவசாய பெருமக்களும் நெசவாளர்கள் தான் அதிகமாக இருக்கீங்க. நீண்ட நடு நாட்களுக்கு பிறகு நம்ம எல்லாமே நினைச்சோம். இப்ப இந்த தண்ணி மேலே இருக்கு, தண்ணி இப்ப மேலேயே இருக்கு. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி எங்க இருக்குன்னு தெரியல. நம்ம போர் போட்டு நிறைய துட்டை கடன் வாங்கிட்டோம். அந்த ஏன் தண்ணி மேலே வந்தது தெரியுமா? ஒரு நாட்டில் ஒரு நல்லாட்சி நடக்கிறது என்றால், ஒரு நல்ல அரசன் இருக்கிறார் என்றால் மாதம் மும்மாறி பொழியும். இப்பொழுது தளபதி அவர்களின் ஆட்சி நாம் வேண்டாம் என்று சொல்லுகிற அளவிற்கு மழை கொட்டி கொண்டிருக்கிறது. விவசாயம் செழிப்புற்று இருக்கிறது. அதற்கு தகுந்த போல் தமிழகத்தில் உலகத்திலேயே இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் விவசாயிகளுக்கு மட்டும் தனியாக பட்ஜெட் போடுகிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் தான் விவசாயிகளுக்கு தனியாக பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள் 2 லட்சம் பேருக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் வெறும் 50,000 கூட இல்லை அவங்களுடைய இணைப்பு கொடுத்தது. இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் நமக்கு 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சார்பாகவும் ஒன்றிய இளைஞரின் சார்பாகவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க திருமண நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிறேன். நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமை சகோதரர் மணிவண்ணன் அவர்களை நல்லதொரு வரவேற்புரையாற்ற வந்திருக்கின்ற
ஆதிராஜ் இளைஞர் நிர்வாகிகள் வெங்கடேசன் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை வகித்துக் கொண்டிருக்கிற VS முரளி, பிரசாத், காண்டிபன், சித்திக் பாஷா, ரவி உள்ளிட்ட கழக தோழர்களே, இறுதியாக இங்கே நெமிலி வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பொன்னுரங்கம். நன்றி நன்றி நன்றி. நிர்வாக பெருமக்கள் பொன்னுரங்கம், வெங்கடேசன், சம்பத், சித்ரா மனோகரன், நந்தகோபால், சம்பத், தேவேந்திரன், மோகன்குமார், மணிகண்டன், சுகுமார், கார்த்திகேயன், நீலகண்டன், கலங்கி, முனுசாமி, ரவி, ஹரீஷ், சேகர், ஜனார்த்தன் உள்ளிட்ட கழகத் தோழர்களே, இறுதியாக சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கிற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் நயவரை நம்பி அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சன் அவர்களே, அருமை சகோதரர் மாநில சுற்றுச்சூழலின் துணை செயலாளர் பசுமை செம்மல் ஆரியூர் சகோதரர் வினோத் காந்தி அவர்களே, மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர் அமைப்பாளர், எங்களுடைய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய இதழ் நம்முடைய மாவட்டத்திலே 50க்கும் மேற்பட்ட கழக அரசின் சாதனை விளக்க நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிற பாசும சகோதரி ஈஸ்வரப்பன் அவர்களே, வளர்ந்து வருகிற வானம்பாடி இளம் பேச்சாளர் தமிழ்வாணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னர் பல கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தின் செயலாளரும் ஒன்றிய குழு தலைவர் ஆற்றல் மிக்க செயல் மரபர் அருமை சகோதரர் வடிவேல் அவர்களே, நம்முடைய ஒன்றிய அவைத்தலைவர் ஆரியூர் சகோதரர் நம்முடைய அருமை அண்ணன் நிர்வாக பெருமக்களே, இறுதியாக நன்றியுரையாற்றிருக்கின்ற கோட்டீஸ்வரர் அவர்களே, மாவட்ட நெசவாளர் அணியுடைய அமைப்பாளர் ஆரியூர் சகோதரர் நம்முடைய குலோத்துங்கன் அவர்களே, மேடைகளை வீற்றிருக்கின்ற கழகத்தோழர்களே, நம்முடைய ஒன்றிய கழக நம்முடைய நிர்வாக பிரிவு நரசிம்மன் அவர்களே, நிர்வாகிகளே, கழகத்தோழர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். அம்மா எல்லாம் ஒரு தடவை வேகமா கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுங்க, பத்தாது, வேகமா கை தட்டுங்க. வாங்க, வருகை தந்திருக்கிற கழக ஒன்றிய செயலாளர் பெருமாள் அவர்களே, நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சகோதரியார் சுந்தராம்பாள் அவர்களே, நம்முடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் நம்முடைய வாங்கின ரவி அண்ணன் அவர்களே, உட்காரப்பா. கழக தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒண்ணு இல்ல, எல்லாருக்கும் தெரியும், வெயில்ல பேசிடலாம் தப்பு இல்ல, மழையில பேசிடலாம் தப்பு இல்ல, பூச்சியில பேசவே முடியாதுப்பா. இங்க பேசுற அக்கல்ல ஒன்று நுழையுது, இங்க ஒன்று நுழையுது, ஒண்ணுமே முடியல. அம்மா சிரிக்குது பார். பூச்சி எப்படி ஏற்பட்ட பூச்சி தெரியுமா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. இருந்தாலும் பேசணும். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க பெரிய தியாகம் மட்டும் வந்திருக்கீங்க. என்ன தெரியுமா, சன் டிவி நாடகத்தை விட்டீங்க, பாலிபார் நாடகத்தை விட்டீங்க, அம்மா விஜய் டிவி நாடகமும் போச்சு. ஆனா உங்களெல்லாம் நான் வணங்குறேன். அந்த மாதிரி உண்மையிலேயே சொல்றேன், நம்முடைய ஒன்றிய செயலாளர் சொல்றாரு, இந்த நாடகம்லாம் இல்லாத நேரம் தான் சண்டே, அதை தான் வச்சிருக்கிறேன். இருந்தாலும் இந்த தாய்மார்கள் எல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சரித்திர சாதனை ஆட்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்று வருகை தந்த தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை ஒன்றிய கழகத்தின் சார்பாக மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சிறப்பு பேச்செல்லாம் வந்துட்டாங்க. நம்முடைய எம்எல்ஏ பேச போறாரு, நம்முடைய பேச்சாளர் பேச போறாங்க. ரெண்டே வார்த்தை தாமா. திமுக ஓட்டு கேட்டார் தளபதி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிங்கன்னு சொன்னார். உண்மையிலே வாக்களித்து வெற்றி பெற்ற செய்திங்க. முதல் கையெழுத்து கட்டணமில்லா பேருந்து, அடுத்தது உரிமை தொகை ரூபாய் 1000, அடுத்து இல்லம் தேடி கல்வி, இப்படி எண்ணற்ற பல சரித்திர இளம் பிள்ளைகளுக்கு காலையிலே சிற்றுண்டி உணவு, இப்படி சொல்லிக்கொண்டே சென்றால் நேரம் காலம் போதாது. உண்மையிலே திருமால்பூர் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, திருமால்பூர்ல கதை சொல்லக்கூடாது. ஏன்னா எங்க கதைக்கே பிரசித்தி பெற்ற ஸ்தலம் தான் இந்த தலம். அப்படி வரலாற்று சிறமிக்க திருமால்பூர். திருமால்பூர் இல்ல, திருமால் பேரு. முதல்ல இந்த ஊர் பேரு திருமால் பேரு தான். வெள்ளக்காரன் அவனுக்கு வாயில் நுழையலன்னு சொல்லிட்டு திருமால்பூர்னு வச்சுட்டான். ஆமா, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு புண்ணிய பூமி திருமால்பூர். என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போட்டியாக விளங்கக்கூடிய பகுதி திருமால்பூர். திருமால்பூர் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த நிகழ்ச்சியிலே தளபதியார் சரித்திர சாதனையாற்றி நம்முடைய துணை முதல்வர் ஆரூர் வருங்கால தமிழகத்தை வழிநடத்திருக்கிற
அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய சாதனைகளை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறோம். நீங்களாம் தொடர்ந்து கழகத்திற்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை நல்க வேண்டும் கேட்டு புதிதாக ஒன்றிய செயலாக பொறுப்பு வகித்திருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் மணிவண்ணன் அவர்கள். ஒரு நல்ல ஒரு நண்பர், தூயவர், ஒரு அப்பழுக்கற்றவர், பொது வாழ்க்கைக்கு இலக்கணமானவர் அருமை சகோதரர் மணிவண்ணன் அவர்கள். அவர் இந்த ஊரை சார்ந்தவர். அவரை ஒன்றிய கழகத்தின் செயலாளர். அண்ணா வாங்கினேன் அம்மா கைத்தட்டுமான சால்ல போடுறாங்க. சரி சரி. அப்படிப்பட்ட நபரை தேர்வு செய்த தலைமை கழகத்திற்கும் மாவட்ட கழகத்திற்கும் நம்முடைய ஏற்கனவே ஒன்றிய செயலாளர் இருந்த நம்முடைய அண்ணன் ரவி அண்ணன், வடிவேல் சாரு, பெருமாள், இவங்களுக்கெல்லாம் உண்மையில இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னன்னா இப்படிதான் இருக்கணும். அவங்கள உட்கார வச்சுட்டு நீ நிக்கணும். நீ நின்னாதான் வளருவ. அவங்க வரத்து முன்னாடி நீ உட்காந்துனா வளர முடியும். அதை அற்புதமா நீ தெரிஞ்சிருக்கிற. நம்மளை யாரு நம்மளை தூக்கி விட்டாங்களோ அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், நன்றி செலுத்தணும். அப்படி நன்றி உள்ள தம்பி தான் மணிவண்ணன். அவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சொந்தக்கார இயக்கம், 100 ஆண்டு கால இயக்கம். இந்த இயக்கத்தில் யார் யார் உழைக்கிறார்களோ அவர்களெல்லாம் அடையாளம் கண்டுகொண்டு உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். எனவே அவரையும் வாழ்த்தி இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இளைஞனை தம்பிகள் அனைவருக்குமே உண்மையிலேயே இளைஞனை தம்பிகள் நிகழ்ச்சி செய்யணும்னா எவ்வளவு கஷ்டன்றது எனக்கு தெரியும். அப்ப வெங்கடேசன் சிரிக்கிறார் பார் தலைவர். நான் மாவட்ட இளைஞர் பலரா 24 வருஷம் இருந்தேன், 3 டிஸ்ட்ரிக்டை சேர்ந்து. உண்மையிலே ரொம்ப சிரமமான காரியம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இளைஞர்கள் உண்மையிலே இயக்கத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று பல தியாகங்களை செய்து வருகை தந்திருக்கிற இளைஞர் நிர்வாகிகளும் நான் இந்த நேரத்திலே வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய மாவட்ட இளைஞர் வேட்பாளர் உண்மையிலே சொல்லணும்னா அது இங்க வந்ததுமே அண்ணே லைட்ல ஆஃப் பண்ணிட்டாங்க, நான் ஒரு நிமிஷம் உள்ள போய் உட்காந்துடலாமான்னு இருக்காரு. அப்ப நீ உள்ள உட்கார்ந்து பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எழுப்பிட்டு வர்றமே சிரமமா போயிடுமே. ஒரு தீர்ந்த நிலைக்கு எதை சொல்லணும்னா ஒரு 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 தெளிந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார். உண்மையிலே அப்படிப்பட்ட ஆரியூர் சகோதரர் அவர்களை நான் நெஞ்சார உளமாற நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே அவரையும் வாழ்த்தி அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இளைஞனை துணையப்பாளர்கள் நம்முடைய அருமை தம்பிகள் நம்முடைய முரளி, துணையப்பாளர் பிரசாத், காண்டிபன் அவங்களையும் வாழ்த்தி உண்மையிலே ஒன்றை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இயக்கத்தை எப்படியாவது அழித்து விடலாம், எப்படியாவது கலகம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி, ஒரு கட்சி செய்து கொண்டிருக்கிறது. நான் ஒன்று இந்த கூட்டத்தின் வாயிலாக திருமால்பூர் எதிரில் இருக்கிற சிவன் கோயில் 2000 வருடத்திற்கு மிக வரலாற்று தொன்மை வாய்ந்த கோயில். இந்த கோயில் முன்னாடி ஒரு சபதம் சொல்லுகிறேன். இந்த இயக்கத்தில் இருக்கிற அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும், ஒன்றிய கழக செயலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிர்வாகிகளாக இருந்தாலும், நாங்கள் எந்த தியாகம் தந்தாலும் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமரப்போவது எந்த சக்தியாலுமே தடுக்க முடியாது என்பதை நேரத்தில் தெரிவித்து அவரை உங்களை என்ன உளமாற நெஞ்சார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். சின்ன தம்பி அருமையான பேச்சாளர், நம்முடைய தம்பி அருமையா பேசுவாரு, பொறுமையா நிதானம் காத்து இருக்க வேண்டும் என்று கேட்டு அடுத்து நம்முடைய எம்எல்ஏ வந்திருக்காரு, ஒரு வார்த்தை பேசுங்க. நீங்க நம்முடைய நெமிலி வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் ஒன்றிய இளைஞரணி சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் 102வது பிறந்தநாளை முன்னிட்டும் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்கத்திற்கு கொஞ்சம் திருமுறை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர் நெமிலி வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் TS மணிவண்ணன் அவர்களே, வரவேற்புரையாற்றுக்கு நெமிலி ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு ஆதிராஜ் அவர்களே, திரு வெங்கடேசன் அவர்களே, தொகுதியில் இளைஞரணி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் திரு VS முரளி அவர்களே, ஒன்றிய அவைத்தலைவர் அண்ணன் பொன்ரங்கம் அவர்களே, நிர்வாகிகள் அண்ணன் வெங்கடேசன் அவர்களே, அண்ணன் சம்பத் அவர்களே, சித்ரா மனோகரன் அவர்களே, நந்தகோபால் அவர்களே, சம்பத் அவர்களே, அண்ணன் தேவேந்திரன் அவர்களே, திரு மோகன்குமார் அவர்களே, திரு மணிகண்டன் அவர்களே, நெமிலி பேரூர் கழக நிர்வாகிகளே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அண்ணன் AKS அண்ணன் அவர்களே மற்றும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அவர்களே, அண்ணன் ரவியண்ணன் அவர்களே, நண்பர் ஒன்றிய செயலாளர் திரு பெருமாள் அவர்களே, நெசவாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் குலத்தங்கன் அவர்களே மற்றும்
நன்றியாற்றிருக்கும் பிஆர்பி கோடீஸ்வரர் திருமால்புரி கிளை செயலாளர் அவர்களே, திரு விஜய் விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர்களே மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, இளைஞரணி தம்பிமார்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் பணியான வணக்கங்கள். சிவன் ஸ்தலத்துக்கு முன்னாடி பேசுகிறோம். சைவ சித்தாந்தத்தில் 12 திருமுறைகள் உண்டு. முதல் 7 திருமுறை தேவாரம், 8ஆம் திருமுறை திருவாசகம், 9ஆம் திருமுறை 9 ஆசிரியர்கள் எழுதிய பாடல்கள், 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11ஆம் திருமுறை 11 ஆசிரியர்கள் எழுதிய பாடல்களில் 12ஆம் திருமுறை பெரிய புராணம். இதில் பார்த்தீங்கன்னா திருமந்திரம் 10ஆம் திருமுறை அதில் சொல்லியிருக்காரு திருமூலர், யாவருக்குமாம் இறைவேற்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறகு இன்னொரு தானே. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாமி கும்பிட்னா பெரிய பெரிய மாலைலாம் எடுத்துன்னு போய் போடுவானாப்பா, இலையே போட்டு கும்பிட்டு போதும், அந்த இறைத்தன்மை உனக்கு சேரும். சரி, அப்படி முடியலையா, வாயிலா ஜீவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடு போதும் அப்படின்றாரு. அப்படி முடியலையா, சாப்பிட்றப்ப ஒரு கைப்பிடி சோறு எடுத்து யாருக்காவது தானமாக கொடு. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம். பசியால் எந்த குழந்தைகளும் வாடக்கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே ஒரு அரசாங்கம் அந்த திட்டத்தை செயல்படுத்தா எங்களுடைய முதலமைச்சர் தான். கடைசியாக அவர் சொல்கிறார், யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே. நீ கடவுளை கும்பிட்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், யார் மனசும் புண்படாத மாதிரி பேசுப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்மீக பூமியாக இருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்பு ஒன்று தான் மக்களை சென்றடைகிற விஷயம்னு உங்கள் மேலே அன்பு செலுத்தும் விதமாக மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா, அறிவிச்சப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை, கொடுக்க முடியாது, திமுக போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முதலமைச்சர் இன்றைக்கி அதை நிறைவேற்றி காட்டியிருக்காரு. 1,14,00,000 தாய்மாருக்கு நீ மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுது. யாருன்னா வாங்கலை, கை தூக்குங்கம்மா. மகளிர் 1000 ரூபா வராதுவங்க ஒரு 20 பேர் இருக்கீங்க. ஜூலை 15ஆம் தேதி கண்டிப்பாக எங்கள் ஒன்றிய செயலாளர் உங்களுக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, மனு வாங்க சொல்லியிருக்காரு. இங்கே இருக்க கழக நிர்வாகிகள் அந்த ஜூலை 15ஆம் தேதி ஒரு மாதம் கேம்ப் நடக்க போது யாருக்கெல்லாம் வரலையோ அனைவருக்கும் வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கள் முதலமைச்சருடைய கட்டளை இதை சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய் 6ஆவது 12ஆம் வரை அரசாங்க பள்ளியில் படித்த பெண் பிள்ளைகளுக்கு மாதம் வழங்குற திட்டம். இந்த திட்டமும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் தமிழ்நாட்டில் ஆண்ட அரசாங்கம் இந்த மாதிரி திட்டத்தை கொண்டே வரல. அரசாங்க பள்ளியில் படித்த பெண் குழந்தைகள் தங்களுடைய உயர் படிப்பை தொடங்கணும்னு கண்டினியூ பண்ணி மாதம் 1000 ரூபா வழங்குறார். 1989 தான் தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு சொத்துல சமப்பாங்கன்னு சொன்னார். இன்றைக்கி அதுக்கு முத்தாய் பேக்கிறார் போல் பெண்களுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாதம் 1000 ரூபாய் எங்களுடைய முதலமைச்சர் தராரு. இறுதியாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆண் பிள்ளைங்களுக்கும் மாதம் தமிழ் புதந்திரத்தின் மூலமாக தராரு. இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறது, சிவன் சிலந்தில் அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார், அன்பும் சிவம் ஒன்று யாரும் அறியலார், அன்பும் சிவம் ஒன்று அறிந்த பேர் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தார். சிவன்றது வேறு ஒன்றும் இல்லை, அன்பு தான் சொன்னார். அந்த அன்பு தான் எங்கள் முதலமைச்சர் உங்கள் மேலே எல்லா விதத்திலையும் காட்டிகிட்டு இருக்காரு. ஆகவே உங்களுடைய அன்பு என்றைக்கும் அவருக்கு இருக்குன்னு கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இளைஞரை தம்பிமாருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களுக்கு நன்மை பயப்பது, மக்களினுடைய அறிவை வளர்ச்சியடைய செய்வது எதுவோ அதை பற்றி மட்டுமே பேசு என்று சொன்ன பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை நினைவு கூர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் ஒன்றிய இளைஞரணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் அரசினுடைய 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை திருமுனை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நெமிலி வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு ஐயா திரு TS மணிவண்ணன் அவர்களே, முன்னதாக வரவேற்புரையாற்றிய நெமிலி ஒன்றிய இளைஞரணியுடைய துணை அமைப்பாளர் ஆதிராஜ் அவர்களே, பி வெங்கடேசன் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞரணியுடைய துணை அமைப்பாளர் அன்பு அண்ணன் திரு VS முரளி அவர்களே, எஸ் பிரசாத் அவர்களே, காண்டிபன் அவர்களே, சித்திக் பாஷா அவர்களே, அன்பு அண்ணன் திரு DR ரவி அவர்களே, நெமிலி வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் VS பொன்னுரங்கம் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, C சம்பத் அவர்களே,
சித்ரா மனோகரன் அவர்களே, எம் நந்தகோபால் அவர்களே, கேபி சம்பத் அவர்களே, ஜி தேவேந்திரன் அவர்களே, கே மோகன்குமார் அவர்களே, எம் மணிகண்டன் அவர்களே, நெமிலி பேரூர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஜே ஜனார்த்தனன், ஈரா சேகர், எஸ் ஹரிஷ், எம் ரவி, எம் கலங்கி முனிசாமி, என் நீலகண்டன், எஸ் கார்த்திகேயன், எஸ் சுகுமார் உள்ளிட்ட அன்பு கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே, இந்த நிகழ்ச்சிக்கு நடக்க காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறையுடைய அமைச்சர் சாதனை செம்மல் அன்பு ஐயா திரு ஆர் காந்தி அவர்களே, மாநில சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை செயலாளர் அன்பு அண்ணன் திரு ஆர் வினோத் காந்தி அவர்களே, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பாசத்திற்குரிய அண்ணன் மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் ஆற்காடு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பு அண்ணன் திரு ஜேஎல் ஈஸ்வரப்பன் அவர்களே, பல்வேறு அணிகளினுடைய பொறுப்பாளர்களே, ஊராட்சி மன்ற ஒன்றிய குழுத்தினுடைய உறுப்பினர்களே, திருமால்பூர் மற்றும் மேலேரி கிளை செயலாளர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற விஆர்பி கோடீஸ்வரன் அவர்களே, திருமால்பூர் கிளை செயலாளர், விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய துணை அமைப்பாளர் எம் விஜய் அவர்களே, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, இந்த இயக்கத்தையும் இந்த இனத்தையும் எதிர்காலத்தில் வழிநடத்த இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு 22 மதுரையில் ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறார்கள். கடவுள்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும், ஆனால் கடவுளையே காப்பாற்ற வாருங்கள் என்று பாசிச பாஜக அரசு இன்றைக்கு அழைத்து இருக்கிறது. அதில் எனக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வி என்று சொன்னால், கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும், நாம் போய் கடவுளை காப்பாற்றணும்னா அவ்வளோ வீக்காக இருக்கிறதா இந்த கடவுள் என்கின்ற கேள்வி. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த ஜாதியையும் மதத்தையும் கடவுளையும் உருவாக்கியவர்கள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் இவ்வளவு சர்ச்சைகள், இவ்வளவு கொலைகள், இவ்வளவு கொடுமைகள், கலவரங்கள் நடக்கும் என்று. ஆனால் இந்த சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் நடக்கும் அரசியல்தான் இதற்கெல்லாம் காரணம். அந்த அரசியல்தான் இந்துத்துவ அரசியல், அந்த அரசியல்தான் பிஜேபியின் அரசியல், அந்த அரசியல் தான் ஆர்எஸ்எஸ்ஸின் அரசியல். அந்த அரசியல் தமிழ்நாட்டில் நுழைவிடக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த திருமால்பூர் பகுதியில் கழகத்தை கட்டி காப்பாற்றிய முன்னோடிகளின் பெயரை வாசிக்க சொல்லியிருக்கிறார்கள். மானா கன்னியப்பன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், கேஎஸ் அந்தரி முன்னாள் செயலாளர் அவர்களுக்கும், எம்கே மணிகண்டன் முன்னாள் செயலாளர், வேமா முனியன், எஸ்எம் பரசுராமன், தவரதன், பூ காந்தப்பள்ளி முன்னாள் ஊராட்சி உறுப்பினர் தலைவர், தாத்தா குப்பன் முன்னாள் செயலாளர், பிஎம் கோவிந்தசாமி முன்னாள் செயலாளர், டிஎன் மாணிக்கம் முன்னாள் ஒன்றிய தலைவர், கேபி ரங்கநாதன், ஆத்தே ஜானகிராமன், விஆர் பாலசுந்தரம், விபி ராமன், எம் கடம்பநாதன், மு சீனிவாசன், இ சூரியநாராயணன், ஆர் கிருஷ்ணசாமி, இவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து பல்வேறு போராட்டங்களில் கலந்து இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றிய வீரர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, உங்களை எல்லாம் பார்த்து நான் யோசித்து பார்க்கிறேன். காலையில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது வீட்டின் வெளியில் இங்கே சிமெண்ட் சாலை போடப்பட்டிருக்கிறது. இந்த சிமெண்ட் சாலை இந்தியாவிலே யார் முதல்ல கொண்டு வந்தது தெரியுங்களா? 1996 தான் இந்தியாவிலேயே முதலாக சிமெண்ட் சாலை போடப்பட்டது. அதை கொண்டு வந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியே நம்ம சிமெண்ட் சாலையில் நடந்து போயினே இருக்கும். கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போனாலும் சரி, நகரத்திலிருந்து மாநகரத்துக்கு போனாலும் சரி, சாலைகள் எல்லாம், தார் சாலைகள் எல்லாம் இணைப்பு சாலைகளாக இருக்கிறது. இந்தியாவிலே இந்த கட்டமைப்பு வேறு எந்த மாநிலத்திலுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கிராமங்களையும் இணைக்கின்ற வகையில்
சாலை வசதியை ஏற்படுத்தி தந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியே அதே சாலையிலே போடும்போது மின்சார விளக்குகள் மின்சார கம்பம் இருக்குது, அதில் விளக்கு எரியுது. இந்த விளக்குகளுக்கு மின்சாரத்தை தமிழ்நாட்டில் பொதுவாக்கியது யார் தெரியுங்களா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். எங்கள் அப்பா சொல்லுவார், தமிழ், நான் சின்ன வயசுலலாம் சிம்பிள் விளக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிருஷ்ணாவில் ஊற்றி, அந்த வெளிச்சத்தில் நான் புத்தகத்தை படிச்சிருக்கேன். அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து தெருக்களில் இருக்கிற தெருவிளக்களோட வெளிச்சத்தில் நான் பாடம் படிச்சிருக்கேன். ஆனால் உனக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறது இந்த மின்சாரம். இதை பொதுவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொல்லுவார். அதன் ஊடாக நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். 2019 தான் வேலூர் மாவட்டத்திலிருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் பிரிந்தது. 2011 ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இருக்கும்பொழுது அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் யார் தெரியுங்களா? பீகார் மாநிலத்தை சார்ந்த தர்மேந்திர பிரதாப் யாதவ் அவர்கள். நான் எங்கேருந்து பேச வந்திருக்கேன்? தமிழ்நாட்டினுடைய முதல் நகராட்சியான வாலாஜா நகராட்சியிலிருந்து நான் உங்களுடைய பேச வந்திருக்கிறேன். அந்த வாலாஜா நகராட்சியில் ஒரு ஜமபந்தி கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்திற்கு அன்றைக்கு மாவட்ட ஆட்சி தலைவராக இருந்த தர்மேந்திர பிரதாப் யாதவ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட போது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள். உள்ளாட்சி பிரதிநிதிகளெல்லாம் பல்வேறு குறைகளை கேட்டறிகிறார்கள். ஆனால் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற போதே மாவட்ட ஆட்சித்தலைவர் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் பிறந்து வளர்ந்த பீகார் மாநிலத்தில் என்னுடைய கிராமத்தில் மின்சாரம் வந்துவிட்டது. அது இப்பொழுதுதான் நான் செய்தி ஊடகத்தின் வாயிலாக தொலைபேசியில் பார்த்தேன். அதனால்தான் நான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தேன் என்று சொன்னார். நான் சொல்ல வருகிற செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரே உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற பீகார் மாநிலத்தில் அந்த கிராமத்தில் 2011 தான் மின்சாரம் வந்தது. தமிழ்நாட்டில் 1970 தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கிராமங்களுக்கும் மின்சார வசதியை ஏற்படுத்தி தந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தலைவருக்கு தான் நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே போலதான் இந்தியாவிலேயே அதிகமான பள்ளிக்கூடங்கள் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 3 கிலோமீட்டருக்கு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு நடுநிலைப்பள்ளி, 7 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி என்ற கட்டமைப்பு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. அதை செய்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு கலைக்கல்லூரி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு பொறியியல் கல்லூரி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு மருத்துவமனையோடு கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி, ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம் உள்ள ஒரே மாநிலம் அது தமிழ்நாடு. செய்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட மாடல் ஆட்சியின் 4 ஆண்டு சாதனையை விளக்க தெருமுனை கூட்டத்திற்கு வருகை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நெமிலி வடக்கு ஒன்றிய செயலாளர் நண்பர் TS மணிவண்ணன் அவர்களே, வரவேற்பை நிகழ்த்திய ஆதிராஜ் அவர்களே மற்றும் VS முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் VS முரளி, S பிரசாத், காண்டிபன், U சித்திக் பாஷா, TR ரவி ஆகியோர்களுக்கும் நெமிலி வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைத்து பெரியவர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நெமிலி வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். திருமால்பூர் கிளை கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலேரி கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வடக்கு ஒன்றிய இளைஞரணியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.